அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய காலத்தில் பெரும்பாலான மக்கள் தங்களது சேமிப்பை வங்கிகளிலேயே சேமித்து வைக்கின்றனர். இந்த சேமிப்புக்கு வங்கிகள் கொடுக்கும் வட்டிகள் கடந்த காலத்தை விட தற்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது. அந்த வகையில் வங்கிகளை விட அதிக வட்டிகள் தரும் இடமாக அஞ்சலகம் மாறியுள்ளது. அஞ்சலகத்தில் பல வகையான சேமிப்பு திட்டங்கள் இருந்த போதிலும் மாதாந்திர வருமான திட்டம், அதாவது MIS என்ற திட்டமானது மக்களுக்கு மிகுந்த பயனை அளிக்கும் வகையில் உள்ளது. அந்த திட்டத்தின் விவரங்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் காண்போம். எனவே அனைவரும் வீடியோவை முழுமையாக பார்க்கவும். இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது RBI தொடர்ச்சியான ரெப்போ விகிதத்தை குறைத்து கொண்டு வருவதை தொடர்ந்து பெரும்பாலான வங்கிகள் தங்கள் சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்களை குறைத்துள்ளன. இந்த நிலையில் அஞ்சல் அலுவலகம் ஒரு நிலையான மற்றும் பாதுகாப்பான முதலீடு செய்யும் இடமாக உள்ளது. இந்த ஆண்டு மட்டும் ரிசர்வ் வங்கி பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 0.25% குறைப்புகளுடன் ரெப்போ விகிதத்தை 1% குறைத்துள்ளது. அதைத் தொடர்ந்து ஜூன் மாதத்தில் குறிப்பிடத்தக்க அளவு 0.5% குறைப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக வங்கிகள் சேமிப்பு வைப்பு தொகை மீதான வட்டியை குறைத்துள்ளன. அஞ்சல் அலுவலகம் அதன் வட்டி விகிதங்களை மாற்றாமல் அப்படியே வைத்திருக்கிறது. இது நிலையான வருமானத்தை விரும்புபவர்களுக்கு குறிப்பாக அதன் மாதாந்திர வருமான திட்டம் நம்பிக்கையான திட்டமாக உள்ளது. நிலையான மாதாந்திர வருமானத்தை தேடும் தம்பதிகளுக்கு இந்த திட்டம் ஒவ்வொரு மாதமும் ரூ.9000 வரை வட்டியை வழங்குகிறது. உத்தரவாதமான மாதாந்திர வருமானத்துடன் பாதுகாப்பான முதலீடுகளை விரும்பும் நபர்களுக்காக அஞ்சல் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் முதலீட்டாளர்கள் ஒருமுறை தொகையை டெபாசிட் செய்து 5 ஆண்டுகளுக்கு மாதாந்திர வட்டியை பெறுவார்கள். வைப்பு காலம் முடிந்ததும் முழு அசல் தொகையும் முதலீட்டாளருக்கு திருப்பி தரப்படும். இந்த திட்டம் ஓய்வு பெற்றவர்கள், இல்லத்தரசிகள் மற்றும் வயதான தம்பதியர்களுக்கு மிகவும் சரியாக இருக்கும். ஏனெனில் இது சந்தையுடன் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இணைக்கப்பட்ட அபாயங்கள் இல்லாத பழைய முறையிலான திட்டமாக உள்ளது. மேலும் மாதாந்திர வட்டி நேரடியாக முதலீட்டாளரின் தபால் அலுவலக சேமிப்பு கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இது எளிமை மற்றும் வசதியை உறுதி செய்கிறது. இந்த மாதாந்திர வருமான திட்டத்தின் முக்கிய நன்மைகளில் ஒன்று ஜாயின்ட் அக்கவுண்டாக ஓப்பன் செய்யலாம். ஒரு கணக்கிற்கு அதிகபட்ச வைப்பு தொகை ரூ.9 லட்சம் என்றாலும் ஒரு ஜாயின்ட் அக்கவுண்டுக்கு ரூ.15 லட்சம் வரை முதலீடு செய்ய அனுமதிக்கிறது. தம்பதிகள் ஒன்றாக முதலீடு செய்வதன் மூலம் இந்த அம்சத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக, நீங்களும் உங்கள் மனைவியும் ஒரு ஜாயின்ட் அக்கவுண்டில் ரூ.14,60,000 ரூபாயை முதலீடு செய்தால் நீங்கள் தோராயமாக மாதம் 9,003 ரூபாயை வட்டியாக பெறுவீர்கள். இந்த நிலையான வருமானம் ஓய்வூதியம் அல்லது சம்பளத்திற்கு உதவியாக இருக்கும். மேலும் அசலானது முதலீட்டு காலம் முழுவதும் பாதுகாப்பாக இருக்கும். தற்பொழுது அஞ்சல் அலுவலகம் இந்த திட்டத்திற்கு 7.4% வருடாந்திர வட்டியை வழங்குகிறது. ஏற்ற இறக்கங்கள் மற்றும் சாத்தியமான இழப்புகளை கொண்ட சந்தை சார்ந்த கருவிகளைப் போலன்றி இந்த திட்டத்திற்கு அசல் மற்றும் வட்டி இரண்டிற்கும் அரசு உத்தரவாதத்தை வழங்குகிறது. சந்தை போக்குகளை கண்காணிக்கும் மன அழுத்தம் இல்லாமல் கணிக்கக்கூடிய வருமானத்தை நாடுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாக அமைகிறது. மேலும் இந்த திட்டத்திற்கு குறைந்தபட்ச ஆவணங்கள் தேவைப்படுகின்றன. அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு போன்ற ஆவணங்கள் இருந்தால் போதும். மேலும் முதலீடு செய்யப்பட்ட தொகையை அஞ்சல் அலுவலக கணக்கு மூலம் எளிதாக கண்காணிக்க முடியும். வட்டியானது மாதந்தோறும் வழங்கப்படுவதால் இது வீட்டு தேவைகளுக்கான பணத்தை வழங்குகிறது. ஒவ்வொரு முதலீட்டாளரின் நிதிநிலை மற்றும் விருப்பம் வேறுபடலாம். மேலே பகிரப்பட்ட விவரங்கள் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. மேலும் உங்கள் பணத்தை 5 வருட காலத்திற்கு முதலீடு செய்வதற்கு முன் கவனமாக திட்டமிடுவது அவசியம். அனைவருக்கும் நன்றி.